கோவில்ல ஸ்கேம் நடக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஸ்கேம்ல தான் இந்த கோவிலே நடக்குது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகால இருக்க திருமணஞ்சேரி அப்படின்ற ஊர்ல தான் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது கல்யாணம் ஆகல அப்படின்னா அங்க போயிட்டு ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரத்தை பண்ணா சீக்கிரமே உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும்ன்றத நம்பிக்கை. சரி, இந்த கோயிலுக்கு போறலாம்னு கூகுள் மேப் பார்க்கலாம் பார்த்தா ரிவ்யூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே காசு பிரச்சனை, அப்புறம் ஏமாந்திரதை நிறைய போட்டு இருந்துச்சு. சரின்னு நாங்களும் கிளம்பி அந்த கோயிலுக்கு போயிட்டோம். உள்ள போகும்போதே என்ட்ரி டிக்கெட்டா காருக்கு வந்து 30 ரூபா வாங்கினாங்க. பார்க்கிங்ல போட்டு உள்ள போனோம். உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து வாங்க பரிகாரத்துக்கு வந்திருக்கீங்களா, இங்க வந்து வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அப்படி மட்டும் கூப்பிட்டாங்கன்னா யாரும் நம்பி போயிடாதீங்க. அங்க கோயில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. வெறும் 150 ரூபா கொடுத்து டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கினா அங்கேயே எல்லா பொருளுமே தருவாங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, நம்ம உள்ள போகும்போதே கோயில் வாசலுக்கு முன்னாடியே சில பேர் உட்காந்துருப்பாங்க. கோயிலுக்கு வெளில தான் இந்த ஸ்கேம் நடக்கும். பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆகும்போது அந்த பெரிய கதவுக்கிட்டே 2 பேர் உட்காந்து இதை வாங்கிக்கங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா கொடிமரத்துக்கு பக்கத்துல தான் இந்த டிக்கெட் கவுண்டர்னு ஒன்று இருக்கும். அங்க ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அந்த டிக்கெட்டோட ஒரு மஞ்சள் கொடுப்பாங்க. அதுக்குள்ள எல்லா ஜாமான் இருக்கும். அதுக்குள்ள ஆனா பூ மட்டும் இருக்காது. அதை பயன்படுத்தி ஒரு ஆளு நம்ம அப்ப சன்னதிக்குள்ள போயிடும். சன்னதிக்கு முன்னாடி நின்றே ஒருத்தர் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள பூ இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பேக் 100 ரூபான்னு சொல்லி அங்கேயும் ஒருத்தர் ஏமாத்தி எல்லாரையும் வித்துக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க வாங்கிக்கிட்டு அப்புறம் அப்படியே உள்ள போனீங்கன்னா ஒரு பேட்ச் உள்ள போயிட்டு இருக்கும். அதாவது வந்துட்டு பேட்சா தான் அனுப்புறாங்க. உட்கார வச்சு கூட்டு பிரார்த்தனை மாதிரி தான் பண்றாங்க. அவங்க ஒரு பேட்ச் முடிச்சுனா அடுத்து இப்ப நாங்கெல்லாம் ஒரு பேட்சுக்கு போனோம். நாங்க ஒரு 50 பேர் போய் உட்கார்ந்துருப்போம். அப்போதைக்கு அவங்க கூட்டு பிரார்த்தனை அது பண்ணாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து பூ மாலை வந்து நம்ம கழுத்துல வந்து போடுவாங்க. அந்த மாலையை தான் அனௌன்ஸ்மெண்ட்ல மாலை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அது தெரியாம முன்னாடியே வாங்கியிருப்போம். மத்தபடி அதுக்கப்புறம் அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயருக்கு எல்லாமே நம்ம 101 ரூபா கொடுக்கணும்னு அது ஒரு கம்பல்சரியாவே வச்சிருக்காங்க. இப்போ நாங்க 50 பேர் உட்காந்துருக்கோம்னா 50 பேருமே 101 ரூபா கொடுத்தோம்னா என்ன அமௌண்ட் ஆகி போச்சு பாருங்க. 5000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பேட்ச் எவ்வளவு பேர் அதில் உட்காரவா பாத்துங்க. அப்ப இந்த கோயிலுக்கு வருமானன்றது எவ்வளவு வரும் பாருங்க. இதெல்லாம் பத்தாதுன்னா இந்த நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா கோயிலுக்குள்ளே வந்து விற்கிறதுக்கு அலோவ் பண்ணுது. கோயிலுக்கு வெளியில தான் ஏமாத்துறானா கோயிலுக்கு உள்ளே ஏமாத்துறாங்க. இதுல காமெடி என்னன்னா ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி கோயிலே அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அதிக விலை கொடுத்து வெளிநபர்களிடம் ஏமாற வேண்டாம். திருக்கோவில் வளாகத்திற்குள் தரிசனத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திற்கு மேல் எவரேனும் வசூல் செய்வதாக புகார்கள் தெரிவிக்கப்பட்டால் காவல்துறை மூலம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.